السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் குறிப்பாக நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? உலகம் முழுக்க 600 தாண்டிருச்சு. 830 கோடிக்கு மேலே போயிடுச்சு. 820 to 830 கோடி தாண்டிடுச்சு. இப்போ இந்த உலகம் என்பது நாளுக்கு நாள் சொல்லுவாங்க, ஒரு நொடிக்கு உலகத்தில் ஒரு நொடிக்கு 4.7 அல்லது 4 to 5 குழந்தைகள் பிறக்குது. ஒரு நொடிக்கு இந்த உலகத்தில் 4.7 பிள்ளைங்க ஆவரேஜாக பிறக்கிறது என்பதாக யுஎன்ஓடைய தரவுகள் நமக்கு சொல்லுது. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறக்குது. ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் பிள்ளைங்க. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிறக்கக்கூடிய பிள்ளைங்களில் 3 நொடிக்கு ஒரு நொடிக்கு 4 பிள்ளைங்க பிறக்குதுன்னா 3 நொடிக்கு ஒரு பிள்ளை அனாதையாக்கப்படுது. 3 நொடிக்கு ஒரு குழந்தை, அதாவது 12 அல்லது 16 குழந்தைகளில் ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா அனாதையாக்கப்படுகிறது. அதாவது சில பொழுதுகளில் தாயை இழந்திருக்கலாம், அல்லது தந்தை இழந்திருக்கலாம், அல்லது 2 பேரையுமே இழந்த அனாதைகள் ஆக அந்த குழந்தைகள் என்ன செய்யுதுன்னா மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி யுஎன்ஓடைய தரவுகள் 2024 அறிக்கையில் நமக்கு சொல்லுது. இந்த அனாதைகள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். முஸ்லீமாக நாங்கள் இருக்கக்கூடிய காலத்தில், நாங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த அனாதைகளை பற்றி இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்பதை நாங்கள் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா விதவைகள் நமக்கு தெரியும், அனாதைகளை போல விதவைகளும் இருக்கிறாங்க, அதே போல ஏழைகள் இருக்கிறாங்க, வறியவர்கள், இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விதவைகள் எந்த அளவுக்கு மனசிரமம் படுறாங்களோ, ஏழைகள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்படுறாங்களோ, அதை விட கொஞ்சம் அதிகமான கடுமையோடு இந்த அனாதைகள் என்ன பண்ணுறாங்கன்னா மனதளவில் கஷ்டப்படுவதாக செய்திகள் நமக்கு சொல்லும். இது நமக்கு தெரியாது. அனாதைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேதனை என்பது தெரியும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறுமை நாளை பற்றி குரான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் மறுமை நாளுடைய அதாபு, அதனுடைய வேதனையையும் மறுமை நாளுடைய வேதனையினுடைய கடுமையையும் பற்றி பயங்கரத்தையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனிஹின்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, அதாவது அந்த நாள், மறுமை நாளினுடைய கடுமையின் காரணமாக அந்த நாளுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அந்த நாளில் தன்னுடைய சகோதரனை ஒருத்தன் சகோதரனாவே பார்க்க மாட்டான். சகோதரனை பார்த்தாலும் அவனை பார்க்காதது போல ஓடி விடுவான். அதே போல உம்மிஹி வ அபிஹி, தாயை பார்த்தாலும் ஓடி விடுவா, அவளும் ஓடி விடுவா, இவரும் ஓடி விடுவார். வ அபிஹி, அவருடைய வாப்பாவை பார்த்தா, வாப்பா இவரை பார்த்தாலும் 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய நஃப்ஸை தேடி தான் என்ன செய்வாங்கன்னா ஓடுவாங்க. அந்த நாளினுடைய பயங்கரம் அந்த அளவுக்கு இருக்கும். ஓ சாஹிபத்திஹி ஓ பனிஹி, அவருடைய பிள்ளையை பார்த்தும் ஓடுவாங்க, நண்பனை பார்த்தும் ஓடுவாங்க. இதில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் 2 விஷயத்தை நமக்கு சொல்றான். ஒன்று, அந்த நாளினுடைய கடுமை, இந்த நாள் அந்த யோமுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் டேவுடைய கடுமை பயங்கரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். 2வது இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அதாவது பால் கொடுத்துட்டு இருப்பாளே ஒரு பிள்ளைக்கு, அந்த தாய் என்ன செய்வாளாம், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை விட்டு விட்டு ஓடி விடுவாள், போட்டுட்டு போயிடுவா. பால் கொடுத்துட்டு இருக்கிற தாய் தன்னுடைய குழந்தையை போட்டுட்டு போயிடுவா. ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு நாள் போர்க்களத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல நபியவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு பெண் அங்கே ஓடி வர்றா, அவ பார்க்குற பிள்ளையெல்லாம் எடுத்து பால் கொடுக்குறா, ஆனால் அவளுடைய பிள்ளைய காணலை. அப்போ பார்க்குற பிள்ளையெல்லாம் பிடிச்சி தேடி 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 பால் கொடுக்குறா. கடைசி அவளுடைய பிள்ளை கிடச்சிருச்சு.
அவளுடைய பிள்ளைக்கு எடுத்து அவ பால் கூட்டிட்டு இருக்கிற நேரத்துல நபியும் கேட்டாங்க, இந்த பெண் வந்து இந்த குழந்தைய வந்து நெருப்புல தூக்கி போடுவாளா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த பிள்ளையை எப்படி பாதுகாக்க முடியுமோ அதைத்தான் அவ செய்வாளை தவிர எந்த சூழ்நிலையிலையும் பிள்ளைய கொண்டு போய் தீல போட மாட்டா அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க. அப்போ நபி அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விட உங்கள் மேல பாசம் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்காக எந்த செய்தியை சொன்னேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட தாய்மார்கள் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயின் போது விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். இன்னொரு செய்தியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், கர்ப்பிச்சு அதாவது அந்த கர்ப்பம் தரித்துட்டு இருக்க அந்த பெண்மணி இருக்கிறாள், வயிற்றுல குழந்தை வச்சிருக்கிறவா, அந்த பயங்கரத்தின் காரணமாக அந்த பிள்ளைய வந்து பெற்றெடுத்து விடுவாள் அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இந்த செய்திகள் எல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஒண்ணு தெளிவா தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க சொல்றது என்னன்னா, அந்த நாளுடைய பயங்கரத்தையும் சொல்றான், அந்த பாசத்தினுடைய பிணைப்பையும் அல்லாஹ் சொல்றான். பாச பிணைப்பு ஒரு தாய்க்கும் தந்தைக்கும், அதே போல மகனுக்கும் தந்தைக்கும், சகோதரனுக்கும் சகோதரிக்கும், நண்பனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாச பிணைப்பு வந்து ரொம்ப பயங்கரமானது. அது பிரியக்கூடிய நாள் மறுமை நாள்ல தான், நடக்கக்கூடிய நேரத்துல தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க சொல்லி காட்டுறான். இப்ப இந்த சொல்லப்பட்ட இந்த அனைத்து விஷயங்களும் நமக்கு ஒன்றை தெளிவுபடுத்துது. தாய் மகன் உறவு, தந்தை மகன் உறவு என்பது மிகப்பெரிய பயங்கரமான ஒரு உறவு. அதை பாச பிணைப்பை வந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாகுது. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தந்தை இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த தந்தைக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும் அல்லது ஒரு ஆண் குழந்தை இருக்குதுன்னு வைங்களேன். அந்த பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொன்னா அவசர அவசரமா வாப்பாட்ட போய் கேட்கும், வாப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க வாப்பா. ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, வாப்பா எனக்கு தலைவலிக்குது வாப்பா, எனக்கு இது பிடிக்கல. அதாவது ஒன்று வாங்கி தந்திருப்பாரு, அது பிடிக்கலன்னா கூட என்ன செய்வாங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நீங்க வாங்கி தந்தீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வேற தாங்க அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கேட்கக்கூடிய தன்மை வந்து அந்த குழந்தைக்கும் தந்தைக்கும் மத்தியில இருக்கும் அந்த உறவு. அதே போல தந்தைக்கு ஏதாவது அந்த பிள்ளைக்கு மேல பாசம் காட்டணும், இரக்கம் காட்டணும், நேசம் காட்டணும் அப்படின்னு சொன்னா, அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு மேல காட்டக்கூடிய இரக்கத்தை போல வேற யாரும் அந்த பிள்ளைக்கு மேல இரக்கம் காட்ட முடியாது. அந்த தாய் அந்த பிள்ளைக்கு மேல இரக்கம் காட்டுறது போல, அந்த தந்தை அந்த குழந்தைக்கு மேல இரக்கம் காட்டுறது போல, அன்பை காட்டுறது போல, உணர்வை காட்டுறது போல வேற யாராலும் அந்த பிள்ளைக்கு மேல இரக்கம் காட்ட முடியாது. இது நாங்க என்ன செய்யணும், முதல்ல விளங்கி கொள்ளணும். அனாதைகள் என்பவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத. அந்த குழந்தையாலையும் தந்தைகிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியாது. தந்தைகிட்ட எப்படி ஓப்பன் மைண்டடோட வேகமாக போய் கேட்பாங்களே, ஏதாச்சும் ஒன்று பிடிக்கலைனாலும் அல்லது தேவைனாலும் தன்னுடைய சொந்த தந்தை சொந்த தாயிட்ட கேட்கறத போல தந்தைக்கு நிகராக ஈடாக இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பாசம் காட்ட முயற்சி பண்ணாலும் சரி, ஓரளவுக்கு காட்ட முடியுமே தவிர தந்தையுடைய அளவுக்கு யாராலையுமே காட்ட முடியாது. அது அனாதைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் தெரிந்த அந்த வழி. இது வந்து அனாதைகளுக்கு மட்டும் இல்லை, வாப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அல்லது உம்மா இறந்து போயிட்டாங்கிறது மட்டும் இல்லை. வாப்பா உயிரோட இருந்தும் அவங்களோட வாழ முடியாம சில பேர் இருப்பாங்க. உம்மா உயிரோட இருக்கிறாங்க ஆனா அவங்களோட வாழ முடியல அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய காலகட்டங்கள்ல இருப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க கூட இருப்பாங்க. உம்மா இருப்பாங்க, வாப்பா இருப்பாங்க, சந்திக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, கூட வாழ முடியாது. அந்த வேதனை என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். நமக்கு அது சொன்னாலும் என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனாதைகளை பற்றி இஸ்லாம் வந்து பேசினது மாதிரி வேற எந்த மதமாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த புனித வேதங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் பேசிய அளவுக்கு எதுவுமே பேசியது இல்லை அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் சொன்ன மாதிரி உலகத்துல 3 நொடிக்கு ஒரு குழந்தை வந்து அனாதையாக்கப்படுது. காரணம் அரசியல் சண்டைகள் அல்லது கலவரம் அல்லது நோய், இயற்கை சீற்றம் அல்லது போர். இது பல காரணங்களால அனாதைகளாக மாற்றப்படுது. இதுல நமக்கு வந்து எல்லா துறைகள்லயும் ஒரு முன்மாதிரி இருப்பாங்கல்ல. அப்ப அனாதைகள்ல நமக்கு யார் முன்மாதிரி தெரியுமா? ரசூல்லா தான். அனாதைகள்லயும் அவர் தான் முன்மாதிரி. அனாதைகளுடைய தலைவர்னு கூட சொல்லுவாங்க. அனாதைகளுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை போல ஒரு அனாதை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பாப்பா மவுத் ஆயிட்டாங்க. பிறந்து 6 வருஷத்துல உம்மா மவுத்து. அதுக்கு பிறகு அவரை வளர்த்துக்கிட்டு இருந்த அப்துல் முத்தலிப் மவுத் ஆகுறாங்க. அதுக்கு பிறகு அபூ தாலிப். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருந்தது போல யாருமே இருந்ததில்லை. சில உலமாக்கள் அறிஞர்கள் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து பல நபிமார்களை வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாப்பாவையும் உம்மாவையும் கொடுத்து தானே வச்சிருந்தான். உலகத்தினுடைய தலைவர், நபிமார்களுடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாப்பாவும் இல்லாம உம்மாவும் இல்லாம ஏன் ஆக்குனா அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அவர்களுடைய விளக்கம் நபி அவங்களோ அல்லது மற்ற செய்திகளோ அல்ல. அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு தாய் வளர்த்திருந்தா அவர் தொடக்கூடிய உச்சம், அவர் தொடக்கூடிய அந்த பெருமையினுடைய அந்த தகுதிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாயினுடைய வளர்ப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அல்லது தந்தை வளர்த்திருந்தா தந்தையினுடைய வளர்ப்பினால் தான் இவர் இந்த உச்சத்தை தொட்டார், இந்த மாண்புகளை அவர் தொட்டார் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயும் அவரை வளர்த்தது கிடையாது, தந்தையும் வளர்த்தது கிடையாது. அவர் இந்த உச்சத்தை தொட்டதெல்லாம், மாண்புகளை தொட்டதெல்லாம், மனித குலத்துக்கு நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அவர் ஆகுவதற்கு அவரை சிறு வயதிலிருந்தே வளர்த்தெடுத்தது ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனியாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை வளர்த்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு படித்து கொடுத்ததும் அல்லாஹ் தான், அவரை வளர்த்தெடுத்ததும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான். நமக்கு தெரிஞ்ச அந்த சூரா தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் அனாதையாக இருந்த நேரத்துல அல்லாஹ் தான் செஞ்சான், உங்களுக்கு இடம் கொடுத்தான், அல்லாஹ் தான் உங்களை தேர்ந்தெடுத்து இடம் கொடுத்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்லுவான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். அல்லாஹ் சொல்லுவான், அனாதைகள் விஷயத்துல நீங்க கடிந்து நடக்காதீங்க, அனாதைகளை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு மேல கோவப்படாதீங்க, கோவமா பேசாதீங்க அனாதைகள் இடத்துல. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அம்ம சாயில ஃபலா தன்ஹர். யாசிப்பவங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, விரட்டிராதீங்க. அம்மா பின்யாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி முடிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரையே என்ன செஞ்சிருக்கான்னா அனாதைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வச்சிருக்கான். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய அனாதைகளாக, அதாவது பாப்பா இல்லாமல் வளர்ந்தாலே அவன் எப்படிதான் வளருவான், ஒரு ஒழுக்கம் இல்லாத பையனாக தான் வளருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனாதைகள்னா என்னன்னு தெரியும் தானே, இஸ்லாமிய அடிப்படையில் அனாதைகள்னா யாரு, அனாதைன்னு யாரை சொல்லுவோம் சொல்லுங்க, தாய் இல்லாதவர். இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்த வரைக்கும் அனாதை அப்படின்னு சொன்னா தந்தை இல்லாதவர். வாப்பா இல்லாட்டாலே அவர் அனாதை தான் இஸ்லாமிய அடிப்படையில. ஒருத்தருக்கு உம்மா இருக்கிறாங்க, வாப்பா மட்டும் மவுத்தாயிட்டாரு, வயசும் பெரிய வயசு இல்லை, சின்ன வயசு. பெரிய வயசுனா அனாதை கிடையாது, அவர் உழைச்சு சம்பாதிக்கிற வயசு வந்துருச்சுனாலே அவர் அனாதை கிடையாது. அவர் சின்ன வயசுல இருக்கிறாரு, உம்மா இருக்கிறாங்க, வாப்பா இல்லாவிட்டாலே அவர் அனாதை தான். இதான் இஸ்லாம் நமக்கு சொல்றது. இப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தா நம்ம குடும்பத்துல நிறைய அனாதைகள் இருக்கும். நம்ம அந்த பார்வையில யோசிச்சிருக்க மாட்டோம். யார் வந்து தாய் தந்தை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க தான் அனாதை நம்ம நினைச்சிருப்போம். ஆனா தந்தை இல்ல, சின்ன பையனா இருக்கிறாரு அப்படின்னாலே என்னதான், அனாதை தான். அப்படி நம்ம குடும்பத்துல ஊர்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு கிடைப்பாங்க அனாதைகள் என்பதாக. இப்ப இதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் இல்லாம தந்தை இல்லாம வளர்றாங்க. அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. சொல்லுவாங்க, யார் வந்து இந்த இஸ்லாம் சொல்றது யாருக்கு தந்தை இல்லையோ அவன் தான் அனாதை. ஆனா ஒரு சில அறிஞர்கள் வந்து, ஒரு கவிஞர் கூட சொல்லுவார் என்னன்னா, தந்தை இல்லாமல் இருக்கிறானே மௌத்தாகி அவன் கூட அனாதை அல்ல, எவன் வந்து ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்து விட்டானோ தந்தை இருந்தும் அவனும் யார்தான், அனாதை தான் அப்படின்னு சொல்லுவான். எவன் ஒருவன் தந்தை உயிரோடு இருந்தும் ஒழுக்கம் இல்லாமல் கேடுகட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனும் அனாதை தான், வாப்பா இருந்தும் வாப்பா இல்லாதது போல என்பதாக கூட சொல்லுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்கள், 23 சொச்சம் இடங்கள்ல அனாதைகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு முறை அனாதைகளை பத்தி பேசியிருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். அல்லாஹ் எதை பேசினாலுமே ஒரு முறை பேசினாலே குர்ஆன்ல பேசியிருந்தால் அது ஒரு பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனாதைகளை பத்தி 23 இடங்கள்ல பேசுறான். அவர்களுடைய சொத்துக்களை எப்படியெல்லாம் நீங்க பராமரிக்கணும், எப்படியெல்லாம் நீங்க கவனிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி முழுக்க பேசுறான். சொத்துக்கள் விஷயத்துல, அனாதைகள் விஷயத்துல நீ கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறதை நாம பார்க்கலாம். அதுல நாம பார்க்கக்கூடிய நேரத்துல குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் வருது, ஹதீஸ்லயும் வருது. இப்ப இந்த அனாதைகளுடைய விஷயத்துல நாங்க யோசிச்சு பார்க்கணும், நாங்க எப்படி அனாதைகளோட நடந்து கொள்றோம், குர்ஆன் சொன்ன அடிப்படையில நாங்க நடக்கிறோமா? சில இடங்கள்ல வந்து இந்த ஹோட்டலுக்கு வெளியெல்லாம் வந்து நிற்பாங்க. இங்க அப்படி இல்லை, நம்ம ஊர்கள்ல எல்லாம் ஹோட்டலுக்கு வெளியில ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு வந்து நிற்பாங்க, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா. பெரிய ஹோட்டலுக்கு பின்னால வந்து நின்றுட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு எச்சி வச்ச சாப்பாடை கூட எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அதை என்ன செய்வாங்க, பிச்சைக்காரன் இருக்கிறான் விரட்டி விட்டுன்னு சொல்லி அவங்களையும் விரட்டி விட்டுருவாங்க. அந்த மிச்சம் வைக்கிற சாப்பாடை கூட கொடுக்காத பல சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம். சூரத்துல் பக்கரால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். நீங்க வந்து முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் பேசுவான். அதுல அல்லாஹ் சொல்லுவான், நீங்க கிழக்குக்கும் மேற்குக்கும் உங்களுடைய முகங்களை திருப்புறீங்கல்ல, நம்ம வந்து கிபிலாவை முன்னோக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இபாதத் செய்ய போறேன், நான் தொழ போறேன் அப்படின்னு சொல்லி அங்க எங்கே கிபிலாவை தேடுவோமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுடைய முகங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் திருப்புவதனால நன்மைன்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். நீங்க நான் தொழ போறேன், நான் வந்து கிபிலாவை கரெக்டா நிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க கவனம் எடுக்கிறீங்களே, இதெல்லாம் நன்மைன்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். தொழுகணும் உண்மைதான், ஆனா இதெல்லாம் நன்மை என்று நினைக்க வேண்டாம். உண்மையில் நன்மை என்பது எது தெரியுமா? அல்லாஹுவை நம்பி, அல்லாஹ் பட்டியல் போடுறான், அல்லாஹுவை நம்பி, அல்லாஹுடைய மறுமை நாளை நம்பி
மலக்குமார்களை நம்பி, வேதங்களை நம்பி, அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை, நபிமார்களை நம்பி, அதை தொடர்ந்து சொல்றான். சும்மா அல்லாஹ்வின் மீது வைத்த நேசத்தின் காரணமாக, நீங்க அல்லாஹ்வின் மேல ஒரு நேசம் வைப்பீங்களே, அல்லாஹ் விரும்புவீங்களே, அதன் காரணமாக உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும், நல்லா கேளுங்க, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை யார் கொடுக்கிறார்களோ, அதே போல எத்தாமா, அனாதைகளுக்கு யார் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதுல தொடர்ந்து அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அவர்கள்தான் ஈமான் கொண்டோம் என்று உண்மையாக சொன்னவர்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? நாங்க ஈமான் கொண்டோம் நீங்க சொல்றீங்க, அங்க பார்த்து இங்க பார்த்து கிபிலாவை முன்னோக்கி தொழுறீங்கல்ல, இதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்திலிருந்து உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அனாதைகளாக இருந்தாலோ அல்லது மற்றவர்கள் அனாதைகளாக இருந்தார்களோ, அந்த எத்தீம்களுக்கு யார் கொடுக்கிறார்களோ வாழ்வாதாரத்துல, அவர்கள் தான் ஈமான் கொண்டோம் என்று உண்மையாக சொன்னவர்கள் அல்லாஹ் சொல்றான். மற்றவர்கள் எல்லாரும் யார்? பொய்யாக சொன்னவர்கள். தாடி வைத்திருந்தாலும் சரி, தொப்பி அணிந்திருந்தாலும் சரி, ஹஜ்ஜை நிறைவேற்றி இருந்தாலும் சரி, அல்ஹாஜியாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு பைசா சதக்கா கொடுக்கல, எத்தீம்களுக்கு அவர் கொடுக்கல அப்படி என்று சொன்னால், உறவினர்கள்ல ஏழைகளுக்கு அவர் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா அவர் யாரு? அல்லாஹுடைய கூற்றுப்படி அவர் பொய் சொல்கிறார். அவர் உண்மையாக ஈமான் கொண்டோம் என்று சொல்லவில்லை, வாயளவுல ஈமான்னு சொல்றாரு, ஆனா அவர் உண்மையாக ஈமான் கொண்டவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல தொடர்ந்து சொல்லுவான், சூரத்துல் பக்ரால தான் 177ல, தமக்கு விருப்பமான பொருளை கொடுக்கணும். சும்மா எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இந்த பைசா தேவையில்லை. சில பேர் அப்படித்தானே, இந்த பேங்க் அக்கௌண்ட்ல எக்ஸ்ட்ராவா வட்டி நிறைய காசு வருது, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதை நான் எடுத்து ஏழைகளுக்கும் இந்த அனாதைகளுக்கும் நான் கொடுக்க போறேன், ஆசிரமங்களுக்கும். இது இல்லை, இது அல்லாஹ் சொல்லல. அது என்ன பணம் அப்படின்னா, அது அழுக்கு பணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தானே சொல்றான். வட்டி பணம் என்பது அது என்னன்னா அழுக்கு பணம். அந்த அழுக்கு பணத்தை உங்களுடைய தூய்மையான பணத்தோட சேர்க்காதீங்க, அதை நீங்க தர்மமாவும் கொடுக்காதீங்க. அழுக்கான பணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களுக்கு விருப்பமான பணம் இருக்குதே, அந்த விருப்பமான பொருளை நீங்கள் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளை மீட்பதற்கும். இன்றைக்கு அடிமைகள் அப்படிங்கிறது இல்லை, ஒரு காலத்துல இருந்துச்சு. இஸ்லாம் நீங்க கேட்கக்கூடிய நேரத்துல அடிமைகளை இஸ்லாம் ஊக்குவிக்குது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அடிமைகளை மீட்பதற்கு இஸ்லாம் இது செய்யுது அப்படின்னு சொல்லி, அடிமைகள் என்பவர்கள் நம்ம அந்த காலத்துல நினைக்கிறோம், அடிமையா போட்டு அவனை அடிச்சு துன்புறுத்தி இப்படித்தான் இஸ்லாம் வச்சுதா அப்படின்னா இல்ல. ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பி வரக்கூடிய நேரத்துல எப்படி கிளம்பி வருவாங்கன்னா, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கிளம்பி வருவாங்க. அப்படி வரவும் கூடாது. இஸ்லாத்துக்கு எதிராக அல்லது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக வரக்கூடிய நேரத்துல இஸ்லாம் என்ன செய்யணும்னா அவர்களை கைது பண்ணிடும். இந்த கைது பண்ணவர்களை எப்படி நடத்தணும் என்பதாக இஸ்லாம் என்ன செய்து ஒரு வழிமுறை எங்களுக்கு சொல்லுது. அதுல அடிமைகள் என்று இருப்பாங்க. அந்த அடிமைகளை எப்படி நம்ம நடத்தணும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. இன்றைக்கு எப்படி நடத்துறாங்க? அடிமைங்கிற பேர் மட்டும்தான் இல்லை, ஆனா சிறையில போட்டு பண்ணக்கூடாத வேலைகளை எல்லாம் பண்ணுவாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாமிய வரலாற்றை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பல இமாம்கள், இமாம் நாஃபின்னு சொல்லப்படக்கூடியவர்கள், அதே போல அத்தா இப்னு அபி ரபாஹா என்று சொல்லப்படக்கூடியவர்கள், பிலால் ரதியல்லாஹு போன்றவர்கள், இப்படி எல்லாருமே அடிமைகளாக இருந்து பெரிய இமாம்களாக ஆனவர்கள். இஸ்லாத்துல அடிமையாக இருந்து பெரிய பெரிய இமாம்களாக ஆனவர்கள் தான் அவர்கள். யாருன்னா அடிமைகள். சரிங்களா? அப்போ நாங்க அடிமைகளை மீட்குவதற்கு இஸ்லாம் என்ன செய்யணும்? வலியுறுத்தும். எங்கெல்லாம் அடிமைகளை பத்தி பேசுமோ, எங்கெல்லாம் அல்லாஹ் நன்மையாக பேசுவானோ, அங்கெல்லாம் என்ன பேசுவான்னா, நீங்க என்ன செய்யுங்க? அடிமைகளை மீட்டெடுங்கள், அடிமைகளை மீட்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், இப்படின்னே பேசுவான். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அனாதைகள், வறியவர்கள், வழிப்போக்கர்கள், யாசிப்பவர்கள், அடிமைகளை மீட்பதற்காக உங்களுடைய பணத்தை செலவு செய்யுங்கள், இப்படி இந்த வரிசையை சொல்லிட்டு, இதற்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மேலும் நீங்க என்ன செய்யுங்க? சலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள், இதுதான் நற்செயல் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் முன்னாலே என்ன செய்யறான்? இந்த ஏழை மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்பதாக சூரத்துல் பக்ரால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னா சொல்லி காட்டுகின்றார். ஆனா இன்றைக்கு எங்களுக்கும் ஏழைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம ஒரு காலத்துல நினைச்சிருப்போம், நாங்க அனாதைகளுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும், ஆசிரமங்களுக்கு செல்லணும் உதவணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்குமே தவிர, கொஞ்ச காலம் போனதற்கு பிறகு அனாதைகள்னு ஒருத்தங்க இந்த உலகத்துல இருக்காங்களா, அந்த மைண்ட் செட்டே மாறி இருக்கும் நமக்கு. அப்ப அனாதைகளுக்கு உதவி செய்யறதா, அனாதைகளை பற்றி நாங்க என்ன செஞ்சது இல்லை அப்படின்னா யோசிச்சது கூட கிடையாது. அவங்க மேல நாங்க அனுதாபம் வேணா படுவோம். அனுதாபம் எப்படி படணும்னா, அவங்களுக்கு முன்னால படவே கூடாது. அனாதைகளாக ஒருத்தர் இருக்கிறார்னா கூட அவருக்கு முன்னால எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்க கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு அந்த வழிகாட்டலை தரவே இல்லை. எப்படி ஒருத்தர் அனாதையா இருக்கிறான்னா, பாவப்பட்ட பையன், அனாதை பையன் இப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்னால பேசக்கூடாது. அவன் மனதளவுல உடைந்து விடக்கூடாது. அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவன் வளர்ந்து அவனுடைய திறமைக்கேற்ப அவன் உயர்வான். சரிங்களா? அவனுக்கு முன்னால நாங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு காலமும் அனுதாபத்தை செய்யவே கூடாது. ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா,
உலகத்துல இருக்கிற எல்லாமே சின்னதாக தொடங்கி பெருசாகிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் சின்னதாக இருந்து வளர்ந்துகிட்டே இருக்கும், முசீபத்தை தவிர. முசீபத் ஆரம்பத்துல பெரிதாக இருக்கும், அது சின்னதாயிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆரம்பத்துல என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்பா அப்படின்னு இருக்கும். ஆனா நாள் போக போக என்ன இதுதானா அப்படிங்கிற மாதிரி அது குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியில் ஒண்ணுமே இல்லை, இந்த பிரச்சனையே இல்லை, புதுசா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இதை விட பெரிய பிரச்சனையா இருக்க இப்படி தோணும். இது ஒரு ரூல், சரிங்களா? அதனால ஒரு அனாதை சிறுவனுடைய விஷயத்துல வந்து நாங்க அவனோட நடந்து கொள்ளக்கூடிய நேரத்துல அவனுடைய மனதை உடைக்கிற அளவுக்கு நாம பேசிடக்கூடாது. அவனுடைய அது முசீபத்து தான், அது ஒரு வேதனையான விஷயம்தான், அவனுக்கு கஷ்டம் சிரமம் உண்மைதான். ஆனா அவனுடைய மனசு தளர்ந்து விடாத அளவுக்கு, அவன் உடைந்து விடாத அளவுக்கு நாங்க என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அவனுக்கு வேற விதங்கள்ல உதவி செய்யணும். நேரடியாக அவனுக்கு அனுதாபத்தை தெரிவிக்கல அப்படின்னாலும் அவன் இல்லாத சமயத்துல மற்றவங்கள்கிட்ட அவனை பத்தி பேசணும். அவர் அனாத பையனா இருக்கிறாரு, அவருக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம், இந்த ஒரு முறையில உதவி செய்யலாமா இப்படின்னு சொல்லி நாம மற்றவங்க கிட்ட அவனை பத்தி அனுதாபமாக பேச வேண்டுமே தவிர, அவனிடத்தில் அனுதாபமா பேசி அவனுக்கு நாங்க நேரடியாக முகத்துக்கு நேர உதவி செஞ்சு அந்த உதவியின் மூலம் நம்ம தற்பெருமை தேடிவிடக்கூடாது. அவனுக்கு உதவி செஞ்சு அவன் ஒரு தெருவில் நடந்து வர்றான்னா அந்த தெருவில் நாமளும் போறது, அவன் ஒரு சலாம் சொன்னான்னா நமக்கு சந்தோஷம், நம்ம உதவி செஞ்சு வளர்ந்த பையன், அந்த சந்தோஷத்தை நம்ம ஒரு நாளும் எடுத்துடக்கூடாது. நான் செய்யறது எல்லாமே அல்லாஹ்வுக்காக. மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்துக்கு எனக்கு கூலி தருவானே தவிர அந்த பையனுக்கு நான் தான் உதவி செஞ்சேங்கிறது தெரியவே கூடாது என்பதாக தான் நாங்கள் என்ன செய்யணும்னா அவனுக்கு உதவி செய்யணும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி நபியோட இடத்துல வந்தார், வந்து கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வந்து கல்பு இருக்குல்ல, உள்ளம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு, யாரை பார்த்தாலும் இந்த இறக்கம்லாம் வர்றதே கிடையாது, ரொம்ப கடினமா இருக்கு, டைட்டா இருக்கு, இதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு வந்து ஏதாவது வழி சொல்லுங்க நபியே அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு சொன்னாங்க, ஏழைகளுக்கு நீ உணவளி அப்படின்னு சொன்னாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. ரெண்டாவது என்ன செய், எத்தீமுடைய தலையை வந்து தடவி கொடு அப்படின்னு சொன்னாங்க. எத்தீமுடைய தலையை நீ தடவி கொடு அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. எத்தீமுடைய தலையை தடவுறதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய உள்ளத்துல ஏற்படும், அது உண்மை. ஒரு அனாதை சிறுவனுடைய தலையை நீங்க தடவுனீங்கன்னு வைங்களேன், அவனை பார்த்து இவன் நம்ம பிள்ளையா இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். நம்ம பிள்ளை இந்த நிலைமையில இருந்திருந்தா, நாம இல்லாம இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து அந்த தலையை தடவுனாலே அந்த உள்ளங்கள் மாறும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம், தலையை தடவுறது வெறுமனே என்னுடைய ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க தலையை தடவுறது இல்லை, அவனோட உட்கார்ந்து அவன் எதை கேட்கிறானோ அதை அவனுக்கு செஞ்சு கொடுக்க முடிஞ்சா செஞ்சு கொடுக்கறது தான் இந்த ஹதீஸ் பேசுது அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. வெறுமனை தலையை தடவி கொடுக்கறது அல்ல, அவனோடு உட்கார வேண்டும், அவனுடைய தலையை தடவி கொடுக்க வேண்டும், அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை உங்களால முடிஞ்சா நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனது என்ன செய்யும், கடினமாக இருக்கக்கூடிய உள்ளங்கள் கூட உருகும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்துல்லா இப்னு உமர்னு ஒருத்தர் இருந்தார், சஹாபி, உமருடைய பையன், தெரியும் தானே. இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்களாம், இவரை சொல்லுவாங்க எத்தீம்களுடைய தந்தை என்பதாக சொல்லுவாங்க. எத்தீம்களுடைய தந்தையாரு அப்துல்லா இப்னு உமர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எப்ப சாப்பிட்டாலுமே என்ன செய்வாராம், யாராவது ஒரு எத்தீமை என்ன செய்வாராம் அழைச்சு பக்கத்துல உட்காந்து வச்சு அவருக்கும் சாப்பாடு கொடுப்பாரு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப சாப்பிட்டாலும் சரி, ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா அப்துல்லா இப்னு உமர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஏதாவது ஒரு அனாதை வருவாரா வருவாரா வருவாரான்னு சொல்லி தெருவை பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு வீட்டுக்கு எப்பவுமே வரக்கூடியது பழக்கம். அப்போ பார்த்துட்டே இருக்காரு, யாருமே வரல. அவரு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, வெயிட் பண்ணி சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அந்த காலத்துல ஒரு ஸ்வீட் குடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் அல்லது ஏதாவது ஒரு பாயசம் மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அது மட்டும் பாக்கி இருக்கு. அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்யறாருன்னா அதை எடுத்து குடிக்கிறதுக்காக போறாரு, ஒரு அனாதை வந்துட்டார் சாப்பிடுவதற்கு. அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், உங்களுடைய சாப்பாடு தான் நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன், நீங்க வராததுனால நீங்க மன்னிச்சிருங்க, இந்த ஸ்வீட்டை மட்டுமாவது நீங்க குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தார். அந்த அனாதை என்ன செஞ்சாருன்னா அதை குடித்து கொண்டார். அதே போல எத்தீம்களுடைய தாயாக சொல்லுவாங்க யார் அப்படின்னா ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி. நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூப்பிட்டு காதுல ஒன்று சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சிரிச்சாங்க. அதுக்கு பிறகு அழுதாங்க. இப்படி அழுத உடனே என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல ஒரு செய்தி சொன்னாங்க, உங்கள முதலாவதாக மரணிக்க போறவங்க யார் அப்படின்னா கை நீளமானவர் அப்படின்னு சொன்னாங்க. நபி அவங்க எனக்கு பிறகு மரணிக்க போறவங்க யாருன்னா மனைவிமார்கள்ல கை நீளமானவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லா மனைவிமார்களும் என்ன செஞ்சாங்கன்னா யாருக்கு கை நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா முதல்ல மரணிக்கிறாங்க ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கை நீளம் இல்லை. அப்பதான் அவர்களுக்கு தெரிஞ்சது ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தீம்களுக்கும் அனாதைகளுக்கும் அதிகமாக என்ன செய்வாங்க, வறியவர்களுக்கு வழிப்போக்கர்களுக்கு அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அதைத்தான் குறிப்பிட்டாங்க, என்ன
கை நீளமானவர். கை நீளமானவர் யாரு? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க தாங்களே உழைச்சி இந்த தோல் எல்லாம் வந்து இது பண்ற வேலையெல்லாம் தானே செஞ்சு என்ன செய்வாங்களாம், எத்தீம்களுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நாங்க செலவு செய்யறதுனா யாருக்கு செலவு செய்யறது யார சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், அவர்கள் உங்களிடத்துல கேட்கிறாங்க நாங்க யாருக்கு செலவு செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் நபி இடத்துல கேட்கிறாங்க, நாங்க செலவு செய்யணும். இன்னைக்கு எப்படியா கேட்கிறோம்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்க செலவு செய்யணும் யாருக்காவது, யாருக்கு செலவு செய்யறது சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ் சொன்னதை சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், குல், நீங்க சொல்லுங்க, மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்லதை நீங்க செலவழிக்கிறதாக இருந்தா, உங்கள இருக்கிறதுல நலவை நீங்கள் செலவழிக்கிறதாக இருந்தா, ஃபலில் வாலிதைனி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஃபர்ஸ்ட், ஃபலில் வாலிதைனி, ரெண்டு, வாப்பாக்கும் உம்மாக்கும், வல் அக்ரபீன, உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், வல் யதாமா, அனாதைகள், வல் மசாக்கின், உங்களுடைய வறியவர்கள், வபினி சபீல், வழிப்போக்கர்கள், இப்படி சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பட்டியலை சொல்றான். இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபர்ஸ்ட் யார சொல்றான்னா தாய் தந்தை தான். இதுலயும் நம்ம கவனிக்க வேண்டியது, தாய் தந்தைக்கு கொடுத்ததற்கு பிறகுதான் சமூக சேவை. தாய் தந்தையை ஏழையாக விட்டு அவங்கள பசியில விட்டு அவர்களுக்கு தேவைக்கு நாங்க கொடுக்காம சமூக சேவை செஞ்சு பெயரெடுத்து நாங்க வந்து ஊர்ல பிரபல்யம் அடைகிற அளவுக்கு நாங்க போயிடக்கூடாது. முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், ஃபலில் வாலிதைனி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு முதலாவது செலவு செய்யுங்கள். பெற்றோருக்கு செலவு செய்வது என்பது வெறுமனே மாசத்துக்கு இவ்வளவு ரூபா அனுப்புறோமா, இல்ல, அப்படி இல்லை. அவர்களுக்கு என்ன தேவையோ அது. சில பெற்றோர்கள் இருப்பாங்க, தாய் தந்தை இருப்பாங்க, பணத்தை விட அவர்களுக்கு என்னன்னா தனிமை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். பணம் தாரான், மாத்திரை மருந்து எல்லாம் வருது. ஆனா பையன் வந்து ஊருக்கு போய் லீவ்ல போய் உமா கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பாருன்னு வைங்களேன், ஒரு 5 நிமிஷம் உமா கிட்ட உட்காருவார், 5 வருஷம் வேலை பார்ப்பாரு, பணம் எல்லாம் வருஷம் போயிட்டே இருக்கும், மாசம் மாசம். ஆனா லீவ்ல போய் உமா கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தாருன்னா உமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. தாய் என்ன செய்வா, மகன் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் அழுதுருவாங்க, அழுதெல்லாம் பேசுவாங்க. இது நாம நினைப்போம், என்ன இப்பதான் வந்திருக்கேன், வந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்களே, அது விஷயமே இருக்காது. ஆனா உண்மையை தாய் எதை விரும்புறா அப்படின்னா அதுதான் விரும்புறா. பணத்தை எல்லாத்தையும் விட என் மகன் என் பக்கத்துல இருந்து நான் பேசுறத கேட்கறானே, அது ஒரு தாய்க்கு விருப்பமா இருக்கும். ஒரு தந்தையுடைய உணர்வும் அப்படிதான் இருக்கும். ஒரு தந்தையுடைய உணர்வும், என்னதான் நீ காசை அனுப்பிட்டாலும் கூட ஒரு 5 நிமிஷம் வாப்பாட்ட பேசுறது இருக்க, போன் பண்ணியாவது பேசுறதுல என்ன செய்வார்னா வாப்பா மகிழ்வார். வாப்பாவுடைய உணர்வு அப்படித்தானே, வெளிப்படுத்த மாட்டார வாப்பா. வாப்பா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஒரு மகளை கட்டி கொடுத்துருவாரு, மகள் வளர்த்து எடுத்து கட்டி கொடுத்துருவாரு. கல்யாண மண்டபத்துல அம்மா அழுவா, தங்கச்சி அழுவும், எல்லாருமே அழுவாங்க. வாப்பா அழமாட்டாரு. வாப்பா எல்லாம் முடிச்சுட்டு தைரியமா போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அழுவார். பள்ளிவாசல்ல தொழுது முடிச்சுட்டு சஜிதால் அழுவார், அல்லது தனியா சென்று யாருக்குமே தெரியாம ராத்திரியில அழுவார். அந்த அழுகைக்கு வந்து அம்மாவுடைய பாசம் நிற்காது, ஈடாக. அதனால எங்க தாய் தந்தைக்கு நாங்க செலவழிக்கிறது என்பது வெறுமனே பணம் மட்டும் அல்ல, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க என்ன செய்யணும், செஞ்சு அவர்களுக்கு உதவி செய்யறது தான் இதை குறிக்குது. முதலாவதாக உங்களுடைய செலவழிக்கணுமா, நேரத்தை செலவழிக்கிறதாக இருந்தாலும் சரி, எதை செலவழிக்கிறதா இருந்தாலும் சரி, முதலாவதாக ஃபலில் வாலிதைன், உங்களுடைய தாய்க்கு தந்தைக்கு, வல் அக்ரபீன, ரெண்டாவது உங்களுடைய உறவினர்களை மறந்துடக்கூடாது. உறவினர்கள் உங்களோட சண்டையிடுறாங்க, பேசாம இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடல, இந்த விஷயத்துக்காக எல்லாம் சண்டை போட்டுறக்கூடாது. அவர்களுக்கு ஏதாவது சிரமமா நீங்க அனுப்புறதை அனுப்பிக்கிட்டே இருங்க. மூன்றாவதாக வல் யதாமா, அடுத்ததா அல்லாஹ் சொல்றான் அனாதைகள் விட்டுறாதீங்க. அனாதைகளை நீங்க விட்டுறாதீங்க, அவர்களுக்கு செலவு செய்யுங்க. வல் மசாக்கின, வறியவர்களுக்கு செலவு செய்யுங்க. வபினி சபீல், வழிப்போக்கர்கள், இன்றைக்கு அவர்கள் இல்லை, ஆனாலும் சில பேர் இருப்பாங்க, அவர்களுக்கு முடிந்தால் நீங்கள் செலவு செய்யுங்கள். இந்த வரிசையில நீங்க நினைக்கலாம், அனாதைகளுடைய லிஸ்டையும் அல்லாஹ் கொண்டு வரான். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, சில அனாதைகளை பார்ப்பீங்க ஏழையா இருக்க மாட்டாங்க, நல்ல வசதி இருக்கும் மாஷா அல்லாஹ், ஆனா அனாதையா இருப்பாரு. அவர்களையும் அல்லாஹ் அந்த பட்டியலில் கொண்டு வரான். இதுல நாங்க கவனிக்க வேண்டியது அதுதான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பட்டியலில் கொண்டு வரக்கூடிய நேரத்துல இந்த லிஸ்ட்ல கொண்டு வருவான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அனாதைகளை பொறுப்பெடுக்கக்கூடிய விஷயத்துல நாங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அனாதைகளை பொறுப்பெடுப்பாங்க சில பேர், நிறைய பேர். அதை வாப்பா மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா சின்ன வாப்பா பொறுப்பெடுப்பார், அல்லது மாமா, இந்த மாதிரி யாராச்சும் பொறுப்பெடுப்பாங்க, தாயுடைய சகோதரர் பொறுப்பெடுப்பார். இப்படி பொறுப்பெடுக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சொத்தை தனியாக வச்சு அவர்களுக்கு செலவு செய்யணும். அனாதைகள் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல தான் எடுத்து வளர்க்குறோம் அப்படின்னா கூட அவர்களுடைய சொத்தை தனியாக எடுத்து அதுல இருந்து அவர்களுக்கு மட்டும் செலவு செய்யணும். அந்த காசுல இருந்து நாங்களோ எங்களுடைய பிள்ளைகளோ உடுத்தவோ உண்ணவோ கூடாது, சாப்பிட்றவும் கூடாது, ட்ரெஸ்ஸாக போட்டுறவும் கூடாது. இப்படி வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை
சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குர்ஆன் வசனம் வந்துருச்சு 2வது அத்தியாயத்தினுடைய 220 221 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, முழுவதுமாக அப்படி ஒதுக்கிட்டாங்க. அனாதைகளை எடுத்து வளர்ப்பாங்க, தன்னுடைய வீட்டுல தான் இருப்பாரு, சரிங்களா? அப்ப எடுத்த நேரத்துல இவங்களுக்கு தனி சாப்பாடு, தனி ட்ரெஸ், சஹாபாக்களுக்கு தனி சாப்பாடு, தனி ட்ரெஸ், இப்படி போயிட்டே இருந்துச்சு. இப்போ அனாதைகளுக்கு என்ன மனநிலை வந்துருச்சுன்னா, நம்மள அப்படியே ஒதுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குவான், அவங்க உங்களுடைய சகோதரர்கள் தான், நீங்க அவங்கள உங்களோட சேர்த்து வளர்க்குறீங்களா? அவர்கள் யார்? உங்களுடைய சகோதரர்கள் தான், நீங்க சேர்ந்தே இருங்க அப்படின்றான். அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு நீங்களும் சாப்பிட்டு கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது? சுரண்டி விடக்கூடாது. உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக அவரிடத்திலிருந்து சுரண்டி விடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குவான். அப்ப அவர்களிடத்திலிருந்து நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, சுரண்டி அவர்களுடைய சாப்பாடை நாங்க என்ன செய்யக்கூடாது? அநியாயமாக சாப்பிட்டு விட கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்வான், எஸ் அலூனக அனில் யதாமா, அதாவது எப்படி எத்தீம்களோடு நடந்து கொள்வது அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்றான். எப்படி எத்தீம்களோடு நடந்து கொள்றதுன்னு அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்க சீர்திருத்தத்தோடு நடந்து கொள்ளுங்கள். சீர்திருத்தம் செய்வது நாம அவர்களுக்கு செய்யணும். சீர்திருத்தம்னா என்ன அப்படின்னா, உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு ஏழைக்கு ஒரு சொத்து, அந்த அனாதைக்கு ஒரு சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய சொத்தை பெருக்கணும். எப்படி பெருக்கிறது? அதை ஏதாவது ஒரு பிசினஸ்ல, நான் எங்களுக்கு ஒரு சொத்து இருந்தா அந்த சொத்தை எப்படியே நாங்க அப்படியே வச்சு 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 தீர்க்க மாட்டோமே, அதை எப்படியாவது வளர்ப்போம். பிசினஸ்ல போடுறது, அல்லது நிலம் வாங்கி போடுறது, கோல்டு வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோமே. இதே போல அவர்கள் அனாதைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அவர்களுடைய சொத்துக்களை நீங்க என்ன செய்யுங்க? வளர்த்து அவர்களுக்கு கொடுங்க. அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? தீர்த்து விடக்கூடாது. அவர்களுக்கு செலவு செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல அப்படியே வச்சு தீர்த்துட்டு அவரை அப்படியே விட்டுறாதீங்க. அவருக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் அந்த சொத்தை அவர்களுக்கு வளர்த்து கொடுங்கள் என்பதாக உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னா நமக்கு சொல்லித்தராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் சொன்னாங்க, சஹீல் புகாரில 4998வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நானும் நபியும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனாதையை பொறுப்பெடுப்பவரும், அனாதையை ரசூலுல்லாஹ் சொல்ல, அனாதை யார் பொறுப்பெடுக்கிறாரோ அவரும் நானும் இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஹாக்கதா, இப்படி இருப்போம். எப்படி? சொர்க்கத்துல சேர்ந்து இல்ல, ஏன்னா நபிமார்கள் எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு நாங்க போய்விட்டாலும் கூட கிட்டத்தட்ட நபியோடு இருக்கக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அனாதையை பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நபி அவங்க சொல்றாங்க. இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா முன்னாடி ஒரு காலத்துல அனாதைகளை பொறுப்பெடுத்து வளர்ப்பாங்க வீட்டுல வச்சு. இன்றைக்கு அந்த ஸ்டைல் இல்லை. ஆனாலும் ஆசிரமங்கள் இருக்கு, ஆர்ஃபனேஜ்னு சொல்லக்கூடிய ஆசிரமங்கள் இருக்கு. இதுக்கு நாங்க மாசம் கொடுக்குறோம், அல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறோம் அப்படின்னாலும் கூட அதுவும் என்னதான் இந்த ஹதீஸ்ல அடங்கும். அவரும் யார் தான்? பொறுப்பெடுப்பவர் தான். நான் மாசம் இந்த ஆர்ஃபனேஜுக்கு நான் இவ்வளவு காசு தர்றேன், வருஷத்துக்கு இவ்வளவு தர்றேன், அல்லது எப்போவாச்சாவது தர்றேன், பெருநாளைக்காவது தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் பொறுப்பெடுக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல வருவார். எப்படியாவது எங்களால முடிஞ்சதை ஏதாவது ஒரு ஆசிரமங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? கொடுப்பதற்கு முயற்சி பண்ணணும். ஆனா இந்த ஹதீஸ் நேரடியா சொல்றது அதைத்தான், யார் எடுத்து வீட்டுல வச்சு வளர்க்குறாரோ அவ்வளவு கஷ்டம். அது உண்மையாகவே ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கிறது கஷ்டம். தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய நேரத்துல சட்டங்கள் இருக்கு. நாங்க உண்மையை சொல்லித்தான் வளர்க்கணும், அது வேற சட்டம். அதாவது நாங்க தந்தை இல்லை அப்படின்னா தந்தை இல்லைன்னு சொல்லியே தான் வளர்க்கணும். அவர்கிட்ட தாய் இல்லைன்னா தாய் இல்லைன்னு சொல்லியே தான் வளர்க்கணும். பெண் குழந்தை இருக்குதா, பெண் குழந்தை அஜ்னபி மஹரம் எப்படியோ அப்படித்தான் பேணணும். அவர் வயசு வந்துருச்சா அந்த பெண் அஜ்னபி மஹரமாக இருந்தால் அதைத்தான் பேணணும். இது தத்தெடுக்கக்கூடிய சட்டம், அது தனி. ஆனால் ஒருத்தர் இப்படி பொறுப்பெடுத்து வளர்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பு, நானும் அனாதையும் அனாதை பொறுப்பெடுத்தவரும் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்துல கொல்லப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், உஹதுக்கு போனா ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களுடைய கபர்ஸ்தானம் இருக்கும். இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த மகள் அனாதையாக்கப்பட்டுட்டாங்க. பாப்பா மௌத்தாயிட்டாங்க, அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராலாம் முடிச்சு மதீனாவுக்கு அதுக்கு பிறகு மதீனால இருந்து மக்காவுக்கு போகிற நேரத்துல இந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா, அழுது வருது. சின்னப்பா அப்படின்னு சொல்லி வருது. நபி அவங்களுடைய கையை பிடிச்சிட்டே வருது. நபி அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கூட்டிட்டு போயிட்டாங்க மக்காவுக்கு. கூட்டு போயிட்டாங்க அந்த பிள்ளைய, வாப்பா இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அங்க போன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது என்னுடைய சொந்தக்காரங்களுடைய பிள்ளை, இந்த பிள்ளையை நான் தான் பொறுப்பெடுப்பேன்றார். எப்படி சண்டை போடுறாரு அலி, நான் தான் பொறுப்பெடுப்பேன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவருடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, சொல்றாங்க, இல்ல நான் தான் பொறுப்பெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய சின்னப்பாவுடைய பையன் பிள்ளை, அவளை நான் தான் பொறுப்பெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மூணாவதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஸெயித் ரலியல்லாஹு இருக்காங்களே, ஸெயிதும் ஹம்சாவும் யாருன்னா இந்த சகோதரர்கள். இந்த முஹாஜிர் அன்சாரிகள் சேர்ற நேரத்துல நபி அவங்க சகோதரத்துவம் பண்ணி வச்ச ஸெயிது ஹம்சா. ஸெயித் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தான் பொறுப்பெடுப்பேன் இந்த பிள்ளைய, என்னோட வீட்டிலேயே வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிச்சு பார்த்துட்டு,
ஜாஃபர் ரதியல்லாஹு இடத்துல ஒப்படைக்கிறான் இந்த பிள்ளை. ஏன் அப்படின்னா ஜாஃபர் ரதியல்லாஹுடைய மனைவி வந்து யார் அப்படின்னா இந்த பிள்ளையுடைய உம்மாவுடைய தங்கச்சி. இந்த பிள்ளை இருக்குல்ல, இந்த பிள்ளையுடைய உம்மாவோட தங்கச்சியை தான் ஜாஃபர் ரதியல்லாஹு அவர்கள் திருமணம் முடிச்சிருக்காங்க. நபி அவங்க சொன்னாங்க, இந்த சின்னம்மா எப்படி அப்படின்னு சொன்னா உம்மாவை போல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணுடைய உம்மாவுடைய தங்கச்சி என்போல் தாயை போல தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஜாஃபர் ரதியல்லாஹு இடத்துல நபி அவங்க ஒப்படைச்சாங்க. மற்ற 2 பேருக்கு சொன்னாங்க, உங்களுக்கு அவளை வளர்த்த கூலி உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். எதுக்கு? நீயத்துக்கு. அவளை வளர்ப்பேன்னு நினைச்சு நீயத்து வச்சிங்கல்ல, அந்த நீயத்துக்கு அல்லாஹ் தருவான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சம்பவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுடைய காலத்துல வந்து அனாதைகளை பொறுப்பெடுக்கிற விஷயத்துல வந்து போட்டி போட்டு. இன்னொரு செய்தி சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் இப்படித்தான் அனாதைகளுடைய விஷயத்துல வந்து நிறைய தானம் செய்யக்கூடியவளா இருப்பாங்க. ஒருத்தர் வந்தாரு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல, எனக்கு இந்த மாதிரி நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு வந்து வசதி இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட 100 தினார் அல்லது திர்ஹம் கொடுக்குறாரு அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்ப அவர் சொன்னாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் தொடர்ந்து சொன்னாங்க, நான் வந்து வசதி இல்லாம இருக்கிற நேரத்துல நீங்க வந்துட்டீங்க, இல்லாம வசதியான நேரத்துல வந்தீங்கன்னா நான் நிறைய தந்திருப்பேன் அப்படின்னாரு. அவர் இவர் சொன்னாரு, இதுவே பெருசு, நீங்க இப்ப தந்ததே என்ன பெரிய ஒரு விஷயம், நீங்க இந்த அளவுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா பாராட்டிட்டு போறாரு. அதாவது ஒரு பேர் எனக்கு மறந்துடுச்சு, கவிதை பாடுவாங்க அரபுகள், அவர் அதுல ஒரு பேர் வரும், அவர் தான் யாருன்னா இந்த தானம் செய்யறதுல வந்து நல்ல தானம் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மனிதர் சொன்னாரு அப்துல்லா இப்னு அப்பாஸ்ட்ட, அவர் பிறக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னால நீங்க பிறந்திருந்தா உங்களைத்தான் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தானத்தினுடைய வள்ளலே அப்படின்னு சொல்லி உங்களை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல இவர்களுடைய அனாதைகளுடைய விஷயத்துல வந்து அவர்களுக்கு அநியாயம் செய்யறது வந்து மிகப்பெரிய குற்றம், 7 பெரும்பாவங்கள்ல ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சூரத்து நிசால 6வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அனாதைகளை நீங்க பொறுப்பெடுத்து வளர்க்கக்கூடிய நேரத்துல அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால், ஒரு பருவ வயதை அடைஞ்சு அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்க, தங்களுடைய சொத்துக்களை தாங்களே பார்த்து கொள்வாங்க, சுமக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை அவர்களுக்கு வந்து விட்டது, தகுதி இருக்குது அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா சொத்தை கொடுத்துருங்க. நீங்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அவரையும் அவருடைய சொத்தையும் நீங்க வச்சுட்டு இருக்காதீங்க, அவருக்கு சொத்தை கொடுத்துருங்க. பெரியவன் ஆகிவிட்டால் நீங்க அதை செய்யாம அவசர அவசரமாக என்ன செஞ்சிடாதீங்க, தீத்துறாதீங்க. அவன் பெரியவன் ஆயிட்டான், இனிமே அந்த சொத்து நமக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஸ்பீடுல என்ன செஞ்சிடாதீங்க. அல்லாஹ்வே சொல்றான், அவசர அவசரமாக தின்று விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான், சாப்பிட்டு தீத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ உங்கள்கிட்ட வசதி இருந்தனா, அல்லாஹ்வே தொடர்ந்து சொல்றான், உங்ககிட்ட வசதி இருக்கு, அவர்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய சொத்துல இருந்து எதையுமே நீங்க எடுக்காதீங்க. அல்லது நீங்க வசதி குறைஞ்சவரா இருக்கிறீங்க, ஏழையா இருக்கிறீங்க, பொறுப்பெடுத்து பிள்ளைங்களை நீங்க வளர்க்குறீங்க, அனாதைகளை பொறுப்பெடுத்து வளர்க்குறீங்க, அதுதான் உங்களுடைய முழு நேர பணியாக இருக்குது, வேற வருமானம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, அதுல இருந்து சாப்பிட்டு கொள்ளுங்கள்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல தெளிவா என்னெல்லாம் பண்ணுனா என்னென்ன பண்ணணும் என்பதாக தெளிவாக முழுசா சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீங்க எதுக்காக எடுக்கிறீங்க எதுக்காக எடுக்கல என்பதை அல்லாஹ் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி. எப்படி நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேவைக்கு அதிகமாக எடுக்கிறீங்க என்பதை அல்லாஹ் அறிவான் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை என்ன செய்வான் அப்படின்னா முடிப்பான். இன்னொரு வசனத்துல பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அவர்களுக்கு மத்தியில் நேர்மையாக இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், அடிக்கடி கேட்கிறது, அவர்களுக்கு மத்தியில் நேர்மையாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால், அஞ்சினால் பெண்களை நீங்கள் 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் பிரபல்யமான ஒரு வசனம், 4 பெண்களை திருமணம் முடிக்கலாம்னு வரக்கூடிய அந்த வசனம். இந்த வசனம் எதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான் அப்படின்னு சொன்னா, 4 பெண்களை நீங்க திருமணம் முடிங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் அல்ல. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து அந்த சபபுன் நுசூல் சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் அருளப்பட்ட வசனத்தினுடைய நோக்கத்தை ஆயிஷா ரதியா சொல்லுவாங்க. சஹீஹ் புகாரில 4846 ஆயிஷா ரதியா சொல்றாங்க, பழங்காலத்துல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அஜ்னபி மஹரம்லாம் பேணிட்டு தான் இருந்தாங்க, குழந்தைகளை அனாதைகளை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அப்போ அவர்களுக்கு என்னன்னா நிறைய சொத்து இருக்கும், ஆனா அழகு இருக்காது. ஆனா என்ன செய்வார்னா இவர் திருமணம் முடிப்பார். எதற்காக? அந்த சொத்துக்காக. ஏன்னா அஜ்னபி மஹரம் இல்லை, அவர் வந்து ஆனா ஒரு மஹரமான பெண் கிடையாது. அப்ப இவர் என்ன செய்வாரு, திருமணம் முடிப்பாரு. இது முன்னாடி இருந்துச்சு, இப்போ முடிச்சாலும் அது ஹராம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸெய்த் ரலியல்லாஹுடைய மனைவியை திருமணம் முடிச்சாங்கல்ல, தலாக் விட்ட உடனே, அது உங்களுக்கு தெரிஞ்சது தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பையனை போலே வளர்றாரு ஸெய்த். அப்போ மக்கள்லாம் பேசுறாங்க, ஸெய்த் இப்னு முஹம்மத் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு ஸெய்த் யாருன்னா நபிக்கு பையனை போலேயே வளர்றாரு. அப்போ ஸெய்த் வந்து தலாக் விடுறாரு மனைவிய. அப்ப அந்த மனைவிய ரசூல்லா வாப்பா போல, அப்போ முடிக்க முடியுமா? முடியாது. நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா தடுமாறுறாங்க. அல்லாஹ் கட்டளை போட்டுட்டான், நீங்க அவளை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஊருடைய வழக்கம் எப்படி, முடிக்க கூடாது அப்படிங்கிற வழக்கம். அல்லாஹ் கட்டளை போட்டுட்டா நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி.
நபிக்கு வந்து மனசுல அப்படியே பாரமா இருக்கு, எப்படி முடிக்க முடியும், ஊர் வழக்கம் இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிச்சு வசனத்தை இறக்கி அல்லாஹ் என்ன செஞ்சான், நபியை வந்து முடிக்க வச்சான். அவரு உங்களுடைய பிள்ளை கிடையாது ஜெயித், அதனால அவருடைய மனைவியும் உங்களுக்கு யாரு மஹரம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிக்க வச்சான். அப்ப இந்த மாதிரி பழங்காலத்துல வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவர் அழகு குறைவாக இருந்தாலும் சரி, இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல திருமணம் முடிச்சிருவாங்க. திருமணம் முடிச்சுட்டு என்ன செய்வாங்களாம், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மகர் கொடுக்க மாட்டாங்க. மகர் என்ன செய்ய மாட்டாங்க, பெண்ணிட்ட வந்து எவ்வளவு மகர் வேணும்லாம் கேட்கறதே கிடையாது. ஏன்னா அனாதை தானே, நான் தானே பொறுப்பெடுத்து வளர்க்குறேன், நீ என்ன மகர் கேட்கிற, அந்த அளவுக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குனா, உங்களுக்கு நேர்மையாக அவர்களோட இந்த மாதிரி இருக்கிறீங்களே, மகர் கேட்க விட மாட்டேன், இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்களே, சொத்துக்காகலாம் திருமணம் முடிக்கிறீங்களே, இப்படி நீங்க வந்து பண்றதுக்கு பதிலா வேற பெண்கள் இருக்கிறாங்களே, உங்களுக்கு அனாதையாக இல்லாத பெண்கள், அவங்கள நீங்க 2 முடிச்சுக்கோங்க, 3 முடிச்சுக்கோங்க, 4 முடிச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. 4 பெண்கள் வரைக்கும் திருமணம் முடிச்சுக்கோ, அனாதை பெண்களை அநியாயமா நீ திருமணம் முடிச்சிடாத என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கினான்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து 4வது வசனத்துல 127வது வசனம். அல்லாஹ்வும் அதே சொல்றான். ஆயிஷா எதெல்லாம் சொன்னாங்களோ இதே செய்திகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் அந்த 127வது வசனத்துல இதே சொல்லி காட்டுவான். என்ன, அநியாயமாக நீங்க திருமணம் முடிக்காதீங்க அப்படி சொத்துக்காக என்பதாக. இது பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும் தான். ஆண் சொத்துள்ளவராக இருப்பா, பொறுப்பெடுக்கிறவர் என்ன செய்வார்னா தன்னுடைய மகளை வந்து திருமணம் முடிச்சு கொடுத்துருவார். அனாதை தான் நான் வந்து பாத்துக்கிறேன். இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவர் மகரும் கேட்க மாட்டாரு, ஆண் தானே. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு மதிப்பு இருக்காது அந்த வீட்டுல. அந்த கணவனாக இருக்கிறவர் வந்து கணவன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குமே, அந்த மரியாதை அந்த அனாதை ஆணுக்கு வந்து இல்லாமல் போய்விடும். அதுவும் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த மாதிரி யார் அநியாயமாக சாப்பிடுறாங்களோ அவங்கள பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அப்படி எவன் ஒருவன் அநியாயமாக அனாதைகளுடைய சாப்பாடை சாப்பிடுறானோ அவன் எதை தான் சாப்பிடுறான், நெருப்பை தான் சாப்பிடுறான். நெருப்பு இருக்குல்ல, நரக நெருப்பை தான் வயிற்றுல சாப்பிடுறான். நரகத்துக்கு இன்னும் போகல, உலகத்திலே எதை தான் சாப்பிடுறான் அப்படின்னா நரக நெருப்பை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். கடைசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி முடிப்பான், நிச்சயமாக அவன் நரகத்தை தான் அடைவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி முடிப்பான். மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை. அதே போல் நபி அவங்க சொன்னாங்க, 7 பெரும்பாவங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. உலகத்துல நிறைய பாவம் இருக்கு, அதுல 7 என்னன்னா பெரும்பாவம். அந்த அளவுக்கு பாவம் இல்லை, பெரும்பாவம் என்பதாக அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பாவம். அந்த 7 பெரும்பாவத்துல முதலாவதாக இணை வைப்பு, ஷிர்க் வருது. அதே போல சிஹர், சூனியம் செய்வது வருது. கொலை, அநியாயமாக ஒருத்தனை கொலை செய்யறது. 4வதாக வட்டி, அதுவும் வருது. 5வதாக அல்லாஹ் சொல்றான், அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுபவன். பாருங்க, இந்த ஷிர்க் செய்யறவன், சிஹர் செய்யறவனுக்கு என்ன எவ்வளவு பெரிய தப்போ. ஒருத்தன் ஷிர்க் செய்யறான், அவன் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்யறான். ஒருத்தன் கொலை செய்யறான், கொலை செய்யறவனுக்கு நிகரான ஒரு தப்பு தான் எதுனா அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் அந்த 7ஐயும் வரிசைப்படுத்துறான். 6வதாக என்னன்னா புறமுது விட்டு ஓடக்கூடியவன். போர்ல அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய நேரத்துல புறமுது விட்டு ஓடக்கூடாது, அப்படி ஓடக்கூடியவன். 7வதாக தூய்மையான பெண்கள் மேல குற்றச்சாட்டு, அவதூறு குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவன். இந்த 7 பெரும்பாவங்கள்ல இந்த அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுறது வந்து ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளுடைய விஷயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நபி அவங்க 11 திருமணம் முடிச்சாங்க, அப்படிதானே? 11 திருமணத்துல எத்தனை பேர் கன்னிப்பெண் சொல்லுங்க? ஒருத்தங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஒருத்தரை தவிர மீதி 10 பேரும் யாருன்னா விதவைகள் தான். நபி அவங்க திருமணம் முடிச்ச 10 பேரும் விதவைகள் தான். 11 பேர்ல அதுல ஒரு சில மனைவிமார்களுக்கு என்னன்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற மனைவிமார்களுக்கு எல்லாம் பிள்ளை இருந்துச்சு, நிறைய பிள்ளை, அனாதை பிள்ளைகள் இருந்துச்சு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவங்க திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல கூட அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து 4 பிள்ளை இருக்கு, இந்த பிள்ளையும் பார்க்கணும், உங்களுக்கும் ஹிதமத் செய்யணும், என்னால முடியாது, நான் கோவப்படக்கூடிய பெண்ணு இப்படின்லாம் சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் பாத்துக்கிறேன், பிள்ளைங்களை என்ன செய்யறேன், நான் பாத்துக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி திருமணம் முடிச்சாங்க. சில வரலாற்று செய்திகள்ல வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு, ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் இரவு ஒதுக்கப்படும். அந்த இரவுல நபி அவங்க அந்த வீட்டுக்கு போவாங்க. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளுக்கு பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, போயிட்டு நாளைக்கு வரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, 11 திருமணத்தை வந்து இந்த இறை தூதர் முடிச்சிருக்கிறாரு, முடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். நபி அவங்க எத்தனை 25வது வயதுல திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 53 வயதுக்கு மேல வரைக்குமே ஒரே மனைவியோட தான் இருக்காங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே மனைவியோட. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சுய தேவைக்காக, சுய இன்பத்துக்காக அவன் திருமணம் முடிப்பதாக இருந்தா முடிக்கக்கூடிய வயது என்ன, 20ல இருந்து 45, 50. இதை தாண்டி ஒருத்தன் முடிப்பானா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வயசுல எல்லாம் ஒரே மனைவி, அதுவும் யாரு, விதவை பெண், வயதுல கூடிய பெண்,
ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடே வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு நபி அவர்கள் திருமணம் செய்த எல்லாருமே யார் அப்படின்னு சொன்னா விதவைகள். அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த வேலையை செஞ்சாங்க. இதுல நமக்கு தெரியணும், அனாதைகள் மனதளவுல தளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் நீங்க பாப்பீங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இவங்க யாருன்னா உம்மா இருக்கிறாங்க, வாப்பா இல்லை, அனாதை தான். நான் சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக், பெரிய பெரிய இமாம்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, அதே போல இமாம் புகாரி, சஹீல் புகாரியுடைய இமாம் புகாரி, சுஃபியான சௌரி போன்ற பெரும் இமாம்கள் எல்லாரும் யார் அப்படின்னு சொன்னா தந்தை இல்லாமல் வளர்ந்த ஆலிம்கள், பெரிய பெரிய உலமாக்கள். இவர்கள் யார் தான்? அனாதைகள் தான். இப்போ ஒரு அனாதை என்பவர் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. குரான்ல 107வது அத்தியாயத்தினுடைய வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். எல்லாரும் தெரிஞ்சது தானே, அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்கிறான், மறுமை நாள பொய்ன்னு ஒருத்தன் சொல்றான், அவனை நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். மறுமை நாள்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா இப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அவனை நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அனாதையை அவன் விரட்டுவான். யார் அவன்? மறுமை நாள ஒருத்தன் பொய்ன்னு எவனுமே சொல்ல மாட்டான். முஸ்லீம் அப்படித்தானே, மறுமை நாள்னு ஒன்று இல்லை அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான். ஆனா அவன் எப்படி சொல்றான் தெரியுமா? எவன்லாம் அனாதைகளை விரட்டுகிறானோ அவன் என்னதான் சொல்றான்? சொல்லாம மறுமை நாள் இல்ல, அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கீன். அவன் மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதற்கு தூண்டவும் மாட்டான். ஒருத்தர் உணவு கொடுக்க போனாலும் என்ன செய்வாரு? அவனுக்கெல்லாம் கொடுக்காத அப்படின்றவர். அவனும் கொடுக்க மாட்டான், கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டான். அதற்கு பிறகுதான் என்ன வசனம் வருது? நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது, ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அப்படிதானே? ஃபவைலுன் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாம் ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழுக மாட்டீங்களா, தொழுங்க, சரியா தொழுங்க, இதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முந்தின 3 வசனமும் மிக முக்கியமான வசனம். அரஐத்தல்லதி, மறுமை நாளை பொய்ப்பித்தவனை நீ பார்த்திருக்கிறியா? அனாதைகளை விரட்டக்கூடியவன் தான் அவன், மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு போடாதவன் தான் அவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அப்ப அந்த மாதிரி பாவிகளாக நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு ஆசிரமங்களுக்கு எங்களால் முடிந்த தொகை மாசத்திற்கோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ, நிறைய ஆசிரமங்கள் இருக்கு, முஸ்லிம்களால் நடத்தப்படுவதாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களால் நடத்தப்படுறதாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நாங்கள் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். 2 பேருக்குமே எங்களால் முடிந்த உதவியை, முஸ்லீம் நிறுவனத்துக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் இப்படி இருக்கக்கூடாது. அனாதைகள் என்பவர்கள் யாராக இருந்தாலும் அனாதைகள் தான். அவர்கள் யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? மதரசாக்கு, பள்ளிவாசலுக்கு, மிம்பருக்கு, அந்த குபாவுக்கு இப்படி நாங்கள் செலவழிக்கிறதை விட, அலங்கரிக்கிறதுக்கு, பள்ளி அலங்கரிக்கிறதுக்கு செலவழிப்பதை விட, ஆதரவற்ற முதியோர் இல்லம் அல்லது அனாதை இல்லங்கள் போன்றவற்றுக்கு எங்களால் முடிஞ்ச தொகை என்ன செய்யணும்? அல்லாவுக்காக. அல்லாஹ் அனாதைகளை பத்தி இவ்வளவு பேசுறான். மஸ்ஜிதை கட்டுறது நன்மை. யார் ஒருத்தர் இந்த உலகத்தில் அல்லாவுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்காக ஒரு வீட்டை மறுமையில ஜன்னத்துல கட்டுவான் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குறோம், உண்மை. ஆனா அதே போன்ற ஒரு பெரிய ஒரு நன்மை தான் என்ன அப்படின்னு சொன்னா, அனாதைகளை பராமரிப்பது, அல்லாஹ் அனாதைகளை பொறுப்பெடுப்பது, அவர்களுக்கு முடிந்தவளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறது. இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்தவரை ஏதாவது ஒரு உதவியை, ஏதாவது ஒரு என்ன சொல்றது, அனாதை ஆசிரமங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி ஒரு நல்ல புரிதலை நமக்கு ஏற்படுத்துவானாக. அனாதைகள் அல்லாத ஒரு சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் நாட்டிலும் நம்முடைய குடும்பத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமா, அதை சொல்லுங்க, எனக்கு மறந்துச்சு. என்ன ஹதீஸ் அது? ஓகே ஓகே, சரி சரி. ஆமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு 2 தொழுகை அதாவது ஃபர்லான தொழுகையையும் சுன்னத்தான தொழுகையும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அதாவது ஃபர்லான தொழுகை தொழுதுட்டா எப்படி சேர்க்கறது? நம்ம சேர்க்க முடியாது. சேர்க்கறதுனா என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்லான தொழுகை தொழுதுட்டீங்க, அந்த இடத்துலயே எந்திரிச்சு நின்று சுன்னத்தான தொழுகை தொழக்கூடாது, அதுதான் சேர்க்கறது. இதுக்கு நடுவில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்லு தொழுது முடிச்சுட்டா கொஞ்ச நேரம் திக்ரு செய்யணும், அதுக்கார்களில் ஈடுபடணும். கொஞ்ச நேரம் ஈடுபட்டு ஒரு கேப்பை உண்டாக்கணும், அதுதான் விஷயம். திக்ருகள், அதுக்கார்கள் கொஞ்ச நேரம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு எந்திரிச்சு தொழுகணும். அல்லது பக்கத்துல இருக்கிறவருக்கு சலாம் சொல்லிடணும், அதுவும் பிரிக்கிறது தான். பக்கத்துல இருக்கிறவருக்கு சலாம் சொல்லிட்டீங்க, என்ன தொழுக முடிஞ்சிருச்சு, பிரிச்சுட்டீங்க, அந்த இடத்துலனாலும் தொழுதுக்கலாம். அல்லது இதெல்லாமே நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடணும்? இடத்த மாத்திரணும். நீங்க தொழுத இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி அந்த இடத்துல தொழுது. அது எதுக்கு அப்படின்னா, நாம தொழுத இடங்கள் எல்லாம் நமக்கு சாட்சி சொல்லும். தொழுத இடங்கள் எல்லாம் மறுமை நாள நமக்கு சாட்சி சொல்லும். அப்படிங்கிறதுனால ஃபர்து தொழுதுறதுக்கு ஒரு இடத்த நீங்க தொழுதுட்டு இருக்கீங்க, தொழுது முடிச்சதுக்கு பிறகு சுன்னத் தொழக்கூடிய நேரத்துல கொஞ்சம் முன்னுக்கு போயோ அல்லது சைட்ல போயோ தொழக்கூடிய நேரத்துல பிரிச்சதாகவும் ஆகும். அதே போல நமக்கு அந்த இடத்துல தொழுததாகவும் அது ஆகும். அதான் அந்த சந்தேகம்.
ரெண்டாவது எது பாய்? ஆமா, ஜமாத்தா தான் தொழுவணும், தனியா இல்லை. ஜமாத்தை நம்ம தனியா ஒரு ஜமாத்து வச்சு தொழுதுக்கலாம். பள்ளிவாசல்ல ஒரு தொழுகை முடிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டுல தொழுதுக்கலாம். பள்ளிவாசல்ல தனியா நம்ம ஒரு ஜமாத் வச்சு தொழுதுக்கலாம். அதாவது துல்ஹஜ் வந்து ஆரம்பிக்க போகுது இன்ஷா அல்லாஹ். துல்ஹஜ் முதல் 10 நாள் வந்து ரொம்ப முக்கியமானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். முதல் 10 நாளுடைய சிறப்பு வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு வந்து இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாள் வந்து மற்ற எந்த நாள்ல செய்யற அமலை விட இந்த 10 நாள்ல செய்யற அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ரமலானும் உட்பட அப்படிதான் வருது. ரமலான்ல செய்யறது வந்து சிறப்பானது தான். லைலத்துல் கதிர்ல நமக்கு தெரியும் 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. ஆனா நாட்கள்ல சிறப்பானது எது அப்படின்னு சொன்னா இந்த துல்ஹஜுடைய முதல் 10. இதுல செய்யக்கூடிய எந்த நன்மையா இருந்தாலும் சரி, நோன்பா இருந்தாலும் சரி, தொழுகையா இருந்தாலும் சரி, திக்ரா இருந்தாலும் சரி, சதக்கா எதுவா இருந்தாலும் சரி, இந்த நாள்ல செய்யக்கூடிய நன்மை வந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, இது வந்து ஜிஹாதை விடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா சஹாபாக்கள் அந்த ஃபிக்கு அறிவு இருந்துச்சு. என்னன்னா இஸ்லாத்திலேயே பெரிய கடமை, அதாவது பெரிய ஒரு அமல் என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது, ஜிஹாத் செய்வது. இதை விடவுமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்குறாங்க. நபி அவங்க சொல்றாங்க, ஆமா, ஜிஹாது செய்வதை விட இந்த துல்ஹஜ் 10ல செய்யக்கூடிய எந்த நன்மை, 2 ரக்கா தொழுகையா இருந்தாலும் சரி, ஜிஹாதை விட சிறந்தது. ஒரு 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 ரியால் சதக்கா செய்றீங்களா, ஜிஹாதை விட சிறந்தது தான். ஆனா ரசூல்லா சொல்றாங்க, எதை விட சிறந்தது இல்லை அப்படின்னா, ஜிஹாதுக்கு ஒருத்தர் போறாரு, போய் மௌத்தாயிட்டார், உயிரை கொடுத்துட்டாரு, தன்னுடைய உடமையும் கொடுத்துட்டாரு, மௌத்தாயிட்டாருன்னா அவருக்கு கிடைக்கிற நன்மை அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஆனா ஒருத்தர் ஜிஹாதுக்கு போயிட்டு மரணிக்காம திருப்பி வந்துட்டார்ல, அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை விட உங்களுக்கு இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் நன்மை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த 10 நாள்ல நாம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ளணும். அதே போல குர்பானி கொடுக்குறவங்க தெரியும், உதுகியா கொடுக்குறவங்க வந்து துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து முடி அகற்றக்கூடாது, நகத்தையும் வெட்டக்கூடாது. அது ஆடு கொடுக்கலாம், மாடு கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம், தெரிஞ்சது தான். ஆடை பொறுத்த வரைக்கும் செம்பரி ஆடாக இருந்தால் அதாவது 6 மாதம், வெள்ளாடாக இருந்தால் 1 வருஷம், மாடாக இருந்தால் 2 வருஷம் வயசு பூர்த்தியாக இருக்கணும், ஒட்டகமாக இருந்தால் 5 வயசு பூர்த்தியாக இருக்கணும். இதுதான் அதனுடைய சட்டம். இதில் வந்து அதிகப்படியாக குருடு இருக்கக்கூடாது, நொண்டி இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லியதாக ஒல்லியாக இருக்கக்கூடாது, காது கண் இது போன்ற வால் போன்றவைகள் வந்து என்ன சொல்லுவாங்க, அடிபட்டு குறை இல்லாமல் இருக்கணும். ஆமா, துல்ஹஜ் 1 பெற பார்த்ததுல இருந்து அப்ப இருந்து நியத் வச்சதுல இருந்து, எப்ப நியத் வைக்கிறோமோ அப்ப இருந்து அது ஆரம்பிச்சிடும். இது வந்து அதாவது தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகுதான் கொடுக்கணும். நோன்பு பெருநாளுடைய அது என்ன ஃபித்ரா வந்து தொழுகைக்கு முன்னால கொடுக்கணும். இது வந்து தொழுகைக்கு பிறகுதான் கொடுக்கணும். தொழுகைக்கு முன்னால ஒருத்தர் கொடுத்துட்டார் அப்படின்னா அவர் இன்னொரு வாட்டி கொடுக்கணும்னு நபி அவங்க சொன்னாங்க. தொழுகைக்கு முன்னால கொடுத்தா அது உதிகாவாக கருதப்படாது, தொழுகைக்கு பிறகு தான் கொடுக்கணும். அதே போல அந்த 13வது பிறைக்கு முன்னால, இந்த 10 ஆரம்பிச்சு 11, 12, 13க்குள்ள அவர் என்ன செய்யணும், கொடுத்துருக்கணும். அல்லாஹ் ஆலம். எது பாய்? 15 16 இந்தியாவில் 17 16